ரொம்ப இள வயசு, ரொம்ப முதிய வயசு, அதாவது வயோதிகம். இவங்க 2 பர்சனாலிட்டிஸ்க்கும் தான், இந்த ஏஜ் குரூப்ஸ்க்கு தான் சனி பகவான் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸே குடுப்பாரு. நிதானமா அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, சக்சஸ் நோக்கி போறது. இப்படி எல்லா விஷயத்திலயும் சின்ன சின்ன வந்து பார்த்தீங்கன்னா, இடையூறுகள், இன்னல்கள் எல்லாம் குடுப்பாரு. அந்த மாதிரி அப்பாடான்னு இருக்கக்கூடிய காலகட்டம். சனி உங்களை எந்த விதத்திலையும் கெடுக்க போறதில்ல. இதுதான் பெரிய 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 பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். மேஷ ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா, ரொம்பவே சந்தோஷம் அடையக்கூடிய ராசிகள்ல மேஷமும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். எப்படி மேம், நாங்களே 7 நாட்டு சனியில் இருக்கோம், இதில் எப்படி சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னா, ரொம்ப எளிமையான விஷயமா, நீங்கள் 7 நாட்டு சனியிலே இருக்கீங்க அப்படின்னா கூட ரொம்ப இள வயசு, ரொம்ப முதிய வயசு, அதாவது வயோதிகம். இவங்க 2 பர்சனாலிட்டிஸ்க்கும் தான், இந்த ஏஜ் குரூப்ஸ்க்கு தான் சனி பகவான் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸே கொடுப்பாரு. எப்படி காம்ப்ளிகேஷன் கொடுப்பாரு? ரொம்ப இள வயசு மேஷராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, எது ஒன்றுத்துலேயும் தடங்கள், தாமதம், நிதானமாக அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் நோக்கி போகிறது. இப்படி எல்லா விஷயத்துலையும் சின்ன சின்ன வந்து பார்த்தீங்கன்னா இடையூறுகள், இன்னல்கள் எல்லாம் கொடுப்பாரு. இந்த இடையூறுகள், இன்னல்கள், தாமதங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பதப்படுத்துறதுக்கு, பக்குவப்படுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப வயோதிகம், இப்போ 60+, 70+ இருக்கவங்க, 80+ இருக்கவங்க மேஷராசி அன்பர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உடல் சார்ந்த உபாதைகள் அப்படின்றது கொடுப்பாரு. மத்தியம வயசு மேஷராசி அன்பர்கள் 30+ இருக்கவங்க, 40+ இருக்கவங்க, இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானே பொங்கு சனியாக இருக்கார். அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணால் சாலிடாக சக்ஸஸ் ஆவீங்க. அதில் கவலையே கிடையாது, எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ ரொம்ப யங்கேஜ் பர்சனாலிட்டிஸ்க்கு, எல்டர்லி பர்சனாலிட்டிஸ்க்கு சனி பகவான் கண்டிப்பாக சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றத கொடுக்க தான் போறாரு. ஆனால் அது கூட வந்து பாருங்கம்மா 6ஆம் மாதம் வரைக்கும் தான். காரணம் என்ன? குரு பகவான் மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி கடகத்தில் உச்சம் பெற்று அமர்றார். அவருடைய உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேலே படுது. ஆக சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுறாரு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெருத்த சந்தோஷம். தலைமையில 4 பாறாங்கள் இருந்துச்சு, அத்தனை பாறாங்களையும் கீழே இறக்கி போட்டால் நம்ம அப்பாடா நிற்போம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி அப்பாடான்னு இருக்கக்கூடிய காலகட்டம். சனி உங்களை எந்த விதத்துலையும் கெடுக்க போகிறதில்ல. இதுதான் பெரிய 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 ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ நம்ம இது குரு பயிற்சி தானே, அப்போ குரு பகவானை பற்றி தானே சொல்லணும். அப்போ குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கார். இந்த கடகத்தில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்க குரு உங்களுக்கு என்ன பாவம் அப்படின்னா 4ஆம் பாவம். 4ஆம் பாவம் அப்படின்றது சுகஸ்தானம். சுகஸ்தானத்தில் குரு என்ன பண்ணுவார்? டிஃபால்ட்டாக 4 விஷயத்த செஞ்சுட்டு வருமா. என்னென்ன அந்த 4 விஷயம்? மொதல் விஷயம் இடம் மாற்றம் அப்படின்றது வரும். 2வது விஷயம் தொழில் மாற்றம் அப்படின்றது வரும். ஸோ இடமாற்றம், தொழில் மாற்றம் வரும். அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த விஷயத்தை செய்கிறீங்க அப்படின்னா சக்ஸஸ் மட்டுமே இருக்கும், கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை. 3வது விஷயம் என்ன அப்படின்னா, டிஃபால்ட்டாக மேஷராசி என்பர்கள் வீடு கட்டுவீங்க, கார் வாங்குவீங்க. ஆல்ரெடி வீடு இருக்குமா, 2வது ஒரு வீடு வாங்கக்கூடாதுன்னு ஏதாவது நிபந்தனைகள் இருக்கா என்ன? வாங்கக்கூடாதுன்னு ஏதாவது கட்டாயம் இருக்கா என்ன? இல்லை இல்லைங்களா? இது வரைக்கும் வீடே இல்லைம்மா, சாலிடாக வீடு வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, ஒரு ஃப்ளாட் வாங்குவீங்க, ஏதோ ஒன்று ஒரு நிலப்போல வாங்குவீங்க. அதே மாதிரி வண்டி வாகனம் வாங்குவீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதுக்கும் மேலே இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அம்மானுடைய சப்போர்ட் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். அம்மாவுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஹெல்த் இஷ்யூஸில் பெரிய முன்னேற்றம் அப்படின்றது கிடைக்கும். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மேஷராசி என்பர்கள் உங்களுக்கு குரு 9 மற்றும் 12க்கு அதிபன், அதாவது பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். 12ஆம் பாவம் அயன சயன போஜன மோட்ச வரையஸ்தானத்துக்கும் வந்த அதிபன். அவன் 4ஆம் பாவத்தில் வந்து உட்காரும்போது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும். அதுக்கு மேலே நல்லா சாப்பிடுவீங்க, நல்லா தூங்குவீங்க, கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். குருனுடைய பார்வை 8ஆம் பாவம், 10ஆம் பாவம், 12ஆம் பாவத்தை பார்க்குது. 8ஆம் பாவம் அஷ்டமஸ்தானத்தை பார்க்குது. இது வரைக்கும் பெரிய ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சுங்க. ஹெல்த் இஷ்யூஸில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறோம். அந்த ஹெல்த் இஷ்யூஸில் இப்போ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க. பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன், பெருசாக வைத்தியம் படிதமாகவே இல்லை. இப்போ பக்கத்தில் சின்ன கிளினிக், இந்த ஆயில் சிஸ்டம் மாதிரி போய் பார்த்தேன், உடம்பு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி மறைமுக உறவு முறைகள், எங்களுக்கு ஒரு ஹிடன் சீக்ரசிஸ் இருந்துச்சுங்க, ஹிடன் ரிலேஷன்ஷிப் இருக்குங்க, அது என்னை ரொம்ப ட்ராப் பண்ணுதுங்க, ரொம்ப இமோஷ்னலி என்னை வந்து பிளாக்மெயில் பண்ணுது, இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா கூட அவங்களோட தொல்லை நம்மளை விட்டு வந்து பார்த்திங்கன்னா விலகக்கூடிய காலகட்டம் அப்படின்லாம் இது ஒரு ப்ளஸ்ஸு. அதுக்கு மேலே தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாரு. நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க அப்படின்னாலும் சின்சியராக, டெடிக்கேட்டடாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தொழில் மேன்மை, முன்னேற்றம் அப்படின்றது அடையுமா, கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி 12ஆம் பாவத்தை பார்க்கறதுனால ஒரு சுப விரயம் அப்படின்றது நடக்கும். ஒரு செலவு அது சுப விரயமாக இருக்கும். அந்த சுப விரயம் தான் வீடு கட்டுறது, கார் வாங்குறது, சொத்து பத்து வாங்குறது, நிலப்புல வாங்குறது, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் நடக்குமா, கவலைப்படணுன்ற அவசியமே இல்லை. ஆக எங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லைங்களா? ஆமாம், அதை தான் சொல்கிறோம். இருந்தாலும் நீங்கள் எப்பயுமே ஏதாவது விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்ற விஷயம் சொல்லுவீங்களேம்மா, அந்த மாதிரி மேஷம் நாங்கள் எந்த விஷயத்துலம்மா கவனமாக இருக்கணும் அப்படின்னா,
ரொம்ப எளிமையான விஷயமா. உங்களுக்கு குரு நல்ல சாதகமான பலன்களை கொடுக்க போறாரு. சனி தொல்லை பண்ண போறதில்ல. ஆனால் ராகு லாபஸ்தானத்தில் இருக்க ராகு குருனோட பார்வை இருக்காது. ஏன்னா மிதுனத்துலேருந்து குரு பகவானே பயிற்சியாகி கடகத்தில் அமர்ந்துடுறார் இல்லைங்களா. அப்போ ராகுனால சம் ட்ராப் ஆகும். எப்படி நண்பர்களை முழுசும் நம்பி இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது, ட்ரேடிங் பண்ணுறது, அதில் கொஞ்சம் காசு விட்டுடுறது, இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. புரியுதுங்களா? அதே மாதிரி நம்ம வந்து பாருங்கள், இந்த எஃபி இன்ஸ்டா இதெல்லாம் வந்து சேட்டு, இந்த டிஜிட்டலைஸ்டு ஒரு ஏமாற்றம், டிஜிட்டலைஸ்டு ஒரு துரோகம், இதெல்லாம் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் ஒரு கேப் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு மனஸ்தாபம். உங்களோட மூத்த சகோதர சகோதரிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் சார்ந்த உபாதைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. உங்களுக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கும் இடைவெளியே தான் இருக்கும். ஏன்னா கேத்து 5ல் இருக்காரு. ஸோ இதெல்லாம் நம்ம கவனமாக இருக்கணுமா. சரிம்மா, நீங்கள் சொல்லிட்டீங்க கவனமாக இருக்க வேண்டியது எதுன்னு சொல்லிட்டீங்க, என்னென்ன மாதிரி பலன்கள்னு சொல்லிட்டீங்க. வழிபாடு அப்படின்னு நாங்கள் என்னம்மா பண்ணுறது அப்படின்னா, பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா சனி 7 நாட்டு சனியாக இருக்கார். குருனோட பார்வை இருக்குது. ஆனால் குரு வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் அதிசாரமாக பயிற்சி ஆவார். அப்போ அதாவது அடுத்த வருஷம் நான் உங்களுக்கு என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறேன் அப்படின்னு ஒரு டீஸை காமிச்சிட்டு போவார். அந்த காலகட்டம் சனி மேலே இருக்க குருனோட பார்வை ஆகணும். அப்போ சனி திரும்பி நான் வந்து என் ஆட்டத்தை ஆரம்பிச்சுட்டு அப்படின்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த ஒரு மாதத்தில் ஏறக்குறைய நம்மளை வந்து டார்கெட் பண்ண பார்ப்பா. அப்போ சனிக்கு அப்படின்ற உரிய மரியாதை எப்பயுமே கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணலாம்? ரொம்ப எளிமையான விஷயம் என்ன அப்படின்னா, ஹனுமன் சாலிசா அப்படின்ற ஒரு மந்திரம் இருக்குமா. ஹனுமன் சாலிசா பாராயணம் பண்ணுங்க. ஸ்ரீ குரு சரண் சரோஜ் நிஜமன முகுர சுதார் பரணோம் ரகுவர விமலையச்ச ஜோ தாயக்க பலசார் அப்படின்னு ஆரம்பிக்குமா. இந்த மந்திரத்தை தினம்தோறும் பாராயணம் பண்ணிட்டு நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பாருங்கள். அப்போ உங்களுக்கு எந்த விதமான கெடுபலன்களும் கிடையாது. கிரகங்கள்னால வரக்கூடிய கெடுபலன்கள் ஹனுமனோட ஒரு அனுகிரகத்தினால மாறும் அப்படின்றது நிதர்சன உண்மை. அதுக்கும் மேலே கிரகங்கள்னால வரக்கூடிய நற்பலன்களை முழுசாக அனுபவிக்க முடியும். ஆக சின்ன சின்ன விஷயங்கள் நாங்கள் சொல்கிறத கடைப்பிடிக்கிறீங்க அப்படின்னா மட்டும் போதுமானதுமா. இந்த குரு பயிற்சி காலகட்டம் உங்களுக்கு இனிமையான காலகட்டமாக அமையும். வாழ்த்து.